நடக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். வெளியே அமர பார்த்துக்குவான். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஹாய் சிம்ஸ். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃபைன். ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நான் மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோ போட்டதே இல்லை. அதுக்கு இப்போ மீம்ஸ் ரியாக்ஷன் போட வச்சதுக்கு ரொம்ப நன்றி குருநாதரே. இந்த சான்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்கண்ணா. வேற ஒண்ணும் இல்ல, தக் லைஃப் படத்தோட மீம்ஸ் ரியாக்ஷனை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? என்ன அண்ணனை போட்டு தரலாங்கிற முடிவோட வந்துட்டியாங்க. படம் எப்படி சார் இருக்கு? படம் எப்போதும் நல்லா இருக்குல்ல. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ல தெரியல. படம் நல்லா எடுத்திருந்தா கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கலாம். படம் நல்லா எடுத்துக்காம நல்லா இருக்கு எனக்கு தெரியல, அவருக்கு தெரியல. ஒருவேளை படம் நல்லா எடுத்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா தப்பு. ஆனா நல்லா அந்த படத்துக்கு நல்லா இல்லைன்றது என்ன தப்புன்னு தெரியல. ஆனா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இப்போ எனக்கு தெரியல. படம் நல்லா எடுத்திருக்காம இருந்திருந்தா நல்லா இல்லைன்னு சொல்லி. ஆனா படம் எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா இருக்கான்னு தெரியல. தக் லைஃப் அந்த என்ன சொல்ற மாதிரிதான், படம் நல்லா எடுக்கலாம்னு நினைச்சிருந்தா நல்லா எடுத்திருந்துக்கலாம். நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு சொல்றதுல தப்பு இல்ல. நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க, ஆனா நீ நல்லாவே இல்ல. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத நான் ரோஸ்ட் வீடியோ போடுறப்ப சொல்றேன். I'll be back. என்ன ஆண்டவரே, திருவள்ளுவர் கெட்டப்பா, இது சரத்குமார் கெட்டப்படா. ஒரு ஆங்கிள் பார்க்கும் போது தமிழ் புத்தகத்துல வர திருவள்ளுவர் மாதிரிதாங்க இருக்காரு. அப்படியே இன்னொரு ஆங்கிள் பார்த்தா ரம்மி நாயகன் மாதிரியே இருக்காருங்க. ஹலோ, மரியாதையா பேசுங்க. நான் இப்ப விண்வெளி நாயகன் ஆகிட்டேன். ஐயா, நீங்க உலக நாயகன்ல இருந்து விண்வெளி நாயகனா ஆகுனீங்க, தப்பு இல்ல. ஆனா நீங்க எதுக்காக விண்வெளி நாயகனா மாறினீங்க குருநாதரே? நம்மள இம்சை பண்ணதா? வயல்வெளியில நடக்க விட்டுட்டு விண்வெளி நாயகன்னு பாட்டு போட்ட பாத்தியா? லைஃப்ல மறக்க மாட்டேன் டியூட். சிரிக்கிறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. சரி, படம் முடிஞ்சிருச்சே வீட்டுக்கு போலான்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணா தியேட்டருக்குள்ள விண்வெளி நாயகன் பாட்டு ஓடுது. விண்வெளி நாயகன். ஒரு நல்லா இருக்க பாட்டை எப்படிங்கய்யா கலாய்க்க முடியும்? முடியுமே, நான் இப்படிதான். எங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டு பத்தலன்னா என்கிட்ட சொல்லு, நான் அண்ணன் கிட்ட எடுத்து சொல்றேன். அவர் இன்னும் 1000 பேர் வாழ்க்கையில மண்ணள்ளி போடுவாரு. 3 மணி நேரம் படம் பார்த்து எனக்கு கடுப்பாகிறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த ஒரே ஒரு இமேஜ பாருங்க, 3 மணி நேரம் படமும் புரிஞ்சிரும். இத பாருங்க. விண்வெளி நாயகன். ஏலே, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டலே. நீங்களா வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கீங்களா நீங்களா? அம்மா, இது ட்ரைலர் ரிலீஸ் ஆனப்பவே வந்த மீம். அப்பவே சேவ் பண்ணி வச்சிருக்கேன், இப்ப யூஸ் ஆகும்னு. அதுக்கு தான் எல்லாத்தையும் கரீட்டா எழுதி வச்சிருக்கேன். ஓ ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஆமா, வால் போல அது, நீ போல இது. போடா கோடே. ஏ போஸ். அவ்வளவுதான். I really appreciate your sincerity. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதின கதையை எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? இது எப்படின்னு எனக்கு புரியல. கஷ்டப்பட்டு எழுதிருந்தா கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க எங்களை கிண்டல் பண்றீங்க. கிண்டல் பண்ணல, உண்மையத்தான் சொல்றேன். இதாவது பரவாயில்ல, இந்த மீமை பாருங்களேன். இத்த விட வவுத்தரிச்சலு அங்க இருக்குது தம்பி, வாங்க. தக்லைஃப் ட்ரீசர் ரிலீஸ் ஆனப்போ விவேக படத்துல வர மாதிரி கமல் சாரும் பனிமலையில ட்ரைனிங் எடுத்துட்டு கம்பேக் கொடுப்பாரோன்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. நான் தான் சொன்னேன்ல. நீங்க யாருக்கும் தெரியாம ரகசியமா எழுதின கதைய எல்லாருக்கும் தெரியற மாதிரி போஸ்ட் போட்டு விட்டுறாங்கய்யா. இதெல்லாம் எங்க இருந்துயா நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை தான் நீங்க யாருக்குமே தெரியாத மாதிரி எழுதிருக்கீங்க. நாங்கெல்லாம் எங்களை பார்த்தா இப்படி கை கட்டி நின்று பதில் சொல்றதுனால கேனப்பை மக்கள் தெரியுதா? அது ஒரு காலம். நான் ஜேம்ஸ் கேமரன் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க அவதார் படத்தை எங்க தெரிஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும். வியட்நாம் காலனி. விவேகம் படமும் நல்லா சூப்பரா இருந்துச்சுங்கய்யா. அதே மாதிரி இந்த படமும் நல்லா சூப்பரா இருந்துச்சுங்கய்யா. ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்காரு மணி சார். கதையிலையா இல்ல காஸ்டியூம்ல.
சீனு டைலாக்லாம் தான் கலாய்ப்பீங்க, ஆனா இப்போ சட்டை பேண்டெல்லாம் கலாய்க்கலாம் கொண்டு வந்து விட்டீங்களே, பாவம் யா குருநாதர். தாத்தாவை பார்க்க உனக்கு பாவமா இல்ல பாட்டி? இருந்துச்சு. எப்போ? இன்னொரு கிளாஸ் கொடுன்னு கேட்டாரே அப்ப. நீங்கடா அடிக்கடிக்க திருப்பி வர நீங்க ஃபீலிங்ஸ் பரவேடா. தம்பி நாங்கெல்லாம் முருகனோட ஆயுதம் வேல். ரங்கராய சக்திவேல். கத்தியால குத்துறாங்க, துப்பாக்கியால சுடுறாங்க, பெரிய பள்ளத்துல கூட புடிச்சு தள்ளி விட்டாங்க, ஆனா சாகவே மாட்டிக்கிறாருங்க. பாத்தீங்களா சார், ஜில்லா கிளாடி சார். பேசாம அவர் செத்து இருந்திருக்கலாம். திரும்பி வந்து பொண்டாட்டிய பாப்பாருன்னு பார்த்தா த்ரிஷாவை பார்த்துட்டு இருக்காரு. மன்சே மன்சா. இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். மோகன் சொன்னா கோச்சிக்க மாட்டேன்ல, சொல்லு. அது அடிக்கடி சொல்லினே இருக்காதா, கோபத்தை கலப்புறாங்க. இதான் இந்த ஒரு டைலாக நம்பிதான் ஐயமாந்துட்டேப்பா. எங்களுக்கு தான் கதை தெரியாது, ஆனா உங்களுக்கு கதை தெரியும்ல. போற இடம்லாம் இந்த டைலாக சொல்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சிருக்கலாம்ல. இங்க நான் தான் ரங்கராய சக்தி. அப்போ ட்ரைலர்ல நீ ஆக்ரோஷமா இங்க நான் தான் ரங்கராய சக்தி வெள்ளு கத்துனதெல்லாம் உங்க அப்பா எடுத்த பிடிக்கல. நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டா அவர் என்ன பண்ணுவாரு? அவரு எய்ம் பண்ணது த்ரிஷாவை. என்ன சார் தப்பு? நீங்க மட்டும் ஆசைப்படாம வந்திருக்கீங்க, எனக்கும் அதே ஆசைதான் சார். படத்துல வரப்போறது முத்துமலை பாட்டோட சின்மை வெர்ஷனா தி வெர்ஷனான பெரிய விவாதமே போகுது சார். சிலர் பாட்டே படத்துல ஒரு நிமிஷம் தான் வருங்கிறாங்க. எப்படியும் ஏதாவது ஒரு குரூப் டிசப்பாயிண்ட் ஆவாங்கல்ல மணி சார். அதான் இல்ல, நம்ம பாட்டையே மொத்தமா தூக்கி எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்றோம். என்னன்னு சங்கடமா இருக்குண்ணே. சின்மை பாட்டு பாடி ஏஆர் ரகுமான் சார் கஷ்டப்பட்டு மியூசிக் போட்டா நீங்க ஈஸியா தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. யாரு யார் கூட இருக்காங்கன்னே தெரியாது இந்த கதைக்கு. இந்த பாட்டை வைக்கிறதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? தா தீ தே தை தௌ தௌ அல்ல அது. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. சரி, இவர்தான் இப்படி இருக்காருன்னு பார்த்தா இன்னொரு ஹீரோ அதை விட பயங்கரமா இருக்காரு. What do you mean? சந்திராவை கூட்டிட்டு வரேன்னு போனாரு, அதுக்கு பதிலா ஒன்ன கூட்டிட்டு வந்தாரு. எனக்காக கொண்டு வந்ததை அவரே வச்சுக்கிட்டாரு. சந்திரா உன் தங்கச்சி தானே? ஆமா. பொண்ணு முறை வர வேண்டிய த்ரிஷாவை இந்த ஹீரோ வச்சிருக்காரு, தங்கச்சி முறை வர வேண்டிய த்ரிஷாவை அந்த ஹீரோ வச்சுக்கிறேங்கிறாரு. கொஞ்சம் கிட்டவா. குப்பையில போட்டா அட்லி திருடிடுவான், குழியை தோண்டி புதைங்கடா. சிரிக்க வேண்டாம், இட்ஸ் a serious matter. இப்படியாப்பட்ட அருமையான கதையை போய் குழி தோண்டி புதைக்கிறேங்கிறீங்களே. இந்த கதையை எழுத அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அடுத்த வாட்டி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், ஓடுற கார்ல இருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவோம். கமலஹாசன் when Trisha asked her name. உங்களோட முழு பேர் என்ன? அது இது எது எத்தனை மணிக்கு போடுவான்? நீ ஏன்ட்ட கேக்குறீங்க? மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டேன். அப்புறம் வேற என்ன சாப்பிட்டீங்க? இந்த கேமராவும் அந்த கேமராவும் சூப்பரா இருக்கு. அப்படியா? ரயில்வே ட்ராக் அது. நீங்க பண்ண எங்களுக்கு பிபி கூடுது சொல்லிட்டேன். குருநாதர் கேட்ட கேள்விக்கு எப்பயுமே டக்குன்னு ஆன்சர் சொல்வாரே, எதுக்காக இந்த சீனை வச்சாங்க? நாசர் டாட்டர், I am pregnant, her lover, I don't care, she. ஒண்ணு இல்ல. வில்லன் கெட்டவன்னு தெரிஞ்சே மாட்டிக்குமா, அவன் கண்டுக்கலன்னா செத்து போயிடுமா. பாட்டு லாஜிக் இல்ல, பாட்டு காத லாஜிக். டேய் தம்பி, என் பேரு தெரியாது, அம்மா தெரியாது, பொண்ணு தெரியாது. பிறக்கும் போதே என் தலையில எழுதி வச்சுட்டாங்க. காயல் பட்டக்கார தமிழ்ல இருந்து பிறந்தது ஜப்பான் மொழி. டிக்யூ ரவி மோகன் சாரும் மாட்டிருக்க வேண்டிய இடம், இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க. ஆள விடுற சாமி. என்ன வேணும் அவனுக்கு? 190 ரூபாய். என்ன பழம்? மூடி வைப்பீங்க. காசு கூட. காசா? உனக்கு ஓசியில டீ வாங்கி தர்றதுக்கு நான் என்ன உனக்கு மச்சானா? நாங்க கஷ்டப்பட்டு படம் பார்க்க வந்த மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு கதை எழுதிந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுங்கய்யா. அவன் என்னன்றான், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாத ஹார்ட் ஒர்க் பண்ணுன்றான். உடனே கேப்பீங்க, புஷ்பா 2 மாதிரி படம் எடுத்தாதான் நீங்க கொண்டாடுவீங்களான்னு. நாங்க புஷ்பாவே கொண்டாடலையே. என்ன ப்ரோ, தக் லைஃப் ஒரே நெகட்டிவ் ரிவ்யூவா வருது.
சரி விடுங்க ப்ரோ, நெக்ஸ்ட் மூவி கண்டிப்பா ஹிட் அடிக்கும், ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கு. ஆமா, அடுத்த மூவி என்ன ப்ரோ? இந்தியன் 3 தான். என்னோட கெஸ்ஸிங் கரெக்டா இருந்தா இந்தியன் 3 கண்டிப்பா ஹிட் அடிக்கும். ஆனா என்ன, எப்பவும் என் கெஸ்ஸிங் தப்பா தான் இருக்கும். தவறு செய்து விட்டாய் சிவகாமி. ஏண்டா டக் லைஃப் நல்லா இல்லைன்னு ரிவ்யூ போடுறியே, அங்க வால் லைஃப் நல்லா இருக்கா? அதுவும் கரெக்ட் தான். தக் லைஃபை விட்டுட்டு அவங்க லைஃபை போய் பார்ப்போம். நேரம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் சிரிப்போம். இதை யாருங்க ஐயா சொன்னாங்க? யார் சொன்னாங்கடா? யார் சொன்னாங்க? அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்ததா ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய். வரட்டா மாமே.